அமெரிக்க அரசாங்கம் மத்திய கிழக்கு நாடுகளில் இவ்வளவு நாட்களா எந்த ஒரு பெரிய எதிர்ப்பும் இல்லாம இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அமெரிக்காவுக்கு எதிர்ப்புகள் வலுக்க ஆரம்பிச்சிருக்குது. ஒரு பக்கம் சைனாவும் ரஷ்யாவும் பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள் விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுடைய தலையீடு அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மத்திய கிழக்கு நாடுகள்ல இப்போ நிலவக்கூடிய குழப்பங்களுக்கு காரணம் என்ன? இப்போ இந்த இரண்டு நாடுகளுடைய தலையீட்டால இஸ்ரேல் போர்ல என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும், இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தியும் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போரில் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு இந்த போரை ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த போரை தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய எண்ணம். ஆனால் கடந்த சில வாரங்களாக இந்த போரில் ஏற்பட்ட பல திடீர் திருப்பங்களால் மீண்டும் இஸ்ரேல் அரசாங்கம் பேச்சுவார்த்தையின் மூலமாகவே இந்த போரை முடிக்க வேண்டிய சூழ்நிலையை நோக்கி தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கே மீண்டும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில பேச்சுவார்த்தைகள் தொடங்குறதா இருந்துச்சு. ஸோ அமெரிக்க அரசாங்கம் கூட பார்த்தீங்கன்னா இந்த முறை நடக்கிற இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறோம், மோஸ்ட்லி ஒரு ஒப்பந்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இஸ்ரேல் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் அவர்களோட அஃபீஷியல்ஸை இந்த பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி வைக்கவே இல்லை. அமெரிக்கா, எஜிப்து, கத்தார்னு சொல்லி மற்ற நாடுகளோட அஃபீஷியல்ஸ் ஆல்ரெடி பேச்சுவார்த்தைக்கு ஆஜராயிட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வாரம் அனுப்பலைங்க, அடுத்த வாரமாக நம்ம இந்த பேச்சுவார்த்தையை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இப்போ அமெரிக்க சுற்றுப்பயணத்தில் இருக்கா அப்படி இல்லையா, அங்கே அவர் பல முக்கிய தலைவர்களும் சந்திச்சு பேசுறதா இருந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பைடனு, ட்ரம்ப்பு, கமலா ஹாரிஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து பேசி எப்படியாச்சும் இந்த போரை தொடர்ந்து நடத்துறதுக்கு ஆதரவு வாங்கலாம் அப்படிங்கிறதா நெத்தன்யாஹூவினுடைய எண்ணம். ஸோ அதனால தான் பேச்சுவார்த்தைக்கு அஃபீஷியல்ஸ் அனுப்பாமல் அந்த டிலே அப்படிங்கிறத பண்ணாங்க. ஆனால் நெத்தன்யாஹூ நினச்ச அந்த ஆதரவு அவருக்கு கிடைக்கல. ஆக்சுவலாக பைடன், கமலா ஹாரிஸ் ரெண்டு பேர்த்தையுமே சந்திச்சு பேசியிருக்கா அப்படி. ஸோ பேசினதையுமே அவர் இந்த போரை தொடர்றதுக்கு அவங்க ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. ஆனால் உடனடியாக நடந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா பைடனும் சரி கமலா ஹாரிஸும் சரி ரெண்டு பேருமே இஸ்ரேல் அரசாங்கம் சீக்கிரமாக பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த போரை முடிக்கிறதுக்கு பார்க்கணும், இப்போ அடுத்ததான் நம்ம போட போகிற இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய பிணை கைதிகளை விடுவிக்கிறதுக்கான வழிகளை தேடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இவ்வளவு நாட்களா பாத்தீங்கன்னா என்னதான் அமெரிக்க அரசாங்கம் இஸ்ரேலை பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட இஸ்ரேல் கிட்ட போயிட்டு ஹமாஸோட அந்த ஒப்பந்தத்தை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் சொன்னதில்லை. ஸோ ஆனால் இந்த முறை இந்த ஒப்பந்தம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இஸ்ரேல் அரசாங்கம் இந்த ஒப்பந்தத்தை எடுத்துக்கிறதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா சொல்லியிருக்கிறது நெத்தன்யாஹூவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. சரிப்பா, அமெரிக்காவினுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இவ்வளவு நாட்களாக மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு போரை நடத்துறதுனால அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையுமே வரல. அமெரிக்காவுக்கு சாதகமாக அங்கே காற்று வீசிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இப்போது அமெரிக்காவுக்கு அங்கே பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிருக்குது. இவ்வளவு நாட்களாக பார்த்தீங்கன்னா ரஷ்ய அரசாங்கம் மத்திய கிழக்கு நாடுகள் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கியே வந்திருந்தாங்க, பெருசாக தலையிடவே இல்லை. ஆனால் சமீப காலமாக ரஷ்யா பெரிய அளவுக்கு இப்போ தலையிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம இதை பற்றி தான் முந்தானத்து போட்ட வீடியோவிலேயே ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ரஷ்ய அரசாங்கம் ஏமனில் இருக்க ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதத்தை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சிகளும் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ சமீபத்தில் தான் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினதை பார்த்துருப்போம். அதுக்கு இஸ்ரேல் பதிலுக்கு ஏமனில் தாக்குதல் நடத்தினதையும் பார்த்துருப்போம். இந்த மாதிரியான கட்டத்தில் ரஷ்யாவும் உள்ளே வர்றது அப்படிங்கிறது இந்த விஷயத்தை இன்னுமே பரபரப்படைய செய்திருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு பக்கம் ஹெசபொல்லா இயக்கமும் இஸ்ரேல் மேலே நடத்தக்கூடிய அவர்களுடைய தாக்குதலை ரொம்பவே தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னதான் இஸ்ரேல் அரசாங்கம் லெபனானுக்கு எதிராகவும் நாங்கள் போரை அறிவிப்போம் அப்படின்னு சொன்னாலும் லெபனானுக்கு எதிராக இஸ்ரேல் போரை அறிவிக்கிறதுக்கு அமெரிக்க அரசாங்கம் விடாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இதை சாதகமாக பயன்படுத்தி ஹெசபொல்லா இயக்கத்துக்கும் ஆயுத சப்ளை பண்ணி இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறத பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்பப்படுது. அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரஷ்யா எப்படி ரஷ்யா உக்ரைன் போரில் மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த போரையும் மேற்குலக நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் எதிரான ஒரு போராக மாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யா இவங்களை பயன்படுத்தி ஒரு ப்ராக்சி வார் மாதிரி மேற்குலக நாடுகளுக்கு எதிராக பண்ணுறதுக்காக.
ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹெசபொல்லாவுக்கு எதிராகவும் தாக்குதல் நடத்தினா கண்டிப்பாக அது ரஷ்யாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஆல்ரெடி ஹெசபொல்லா கிட்ட ரஷ்யாவினுடைய சில ஆயுதங்கள் இருக்கிறதாகவும் நம்பப்படுது. ஸோ இதனால் ஒருவேளை போர் வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அமெரிக்கா அவர்களுடைய போர்க்கப்பலை லெபனானுக்கு பக்கத்தில் அனுப்ப வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்படி அமெரிக்கா போர்க்கப்பல்கள் வந்ததுன்னா அது ரஷ்ய ஆயுதத்தினுடைய உதவியை கொண்டு தாக்கப்படும் அப்படின்னு நம்பப்படுது. காரணம், கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவினுடைய சில கப்பல்களை உக்ரைன் அரசாங்கம் மேற்குலக ஆயுதத்தினுடைய உதவியை கொண்டு மூழ்கடிச்சிருந்தாங்க இல்லையா, அதற்கான ஒரு தக்க பதிலடியா எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ரஷ்யா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பல மிலிட்ரி எக்ஸ்போர்ட்ஸும் வந்து நம்புறாங்க. ஸோ இதனால தான் அமெரிக்க அரசாங்கம் எக்காரணம் கொண்டும் இந்த இஸ்ரேல் போரை லெபனானுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி ஒரு வேளை கொண்டு போனாங்க அப்படின்னா எப்படி உக்ரைனை மேற்குலக நாடுகள் எல்லாம் அவர்களோட ப்ராக்சி மாதிரி பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு போரை நடத்துகிறாங்களோ, அது மாதிரி லெபனானில் இருக்கக்கூடிய ஹெசபொல்லா ஹவுதி கிளர்ச்சியாளர்களெல்லாம் ப்ராக்சி மாதிரி பயன்படுத்தி ரஷ்யா மேற்குலக நாடுகளுக்கு எதிராக இங்கே ஒரு யுத்தம் புரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈரானோட அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரஷ்யா டேக் ஓவர் பண்ணுற மாதிரி. ஸோ இதற்கான முயற்சிகளை ஆல்ரெடி ரஷ்யா தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஈவன் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா சிரியாவினுடைய பசார் அல் ஆசாத் போயிட்டு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டினை மாஸ்கோவில் சந்திச்சிருக்கா. அப்படி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே சந்திச்சுக்கிறாங்க. இந்த சந்திப்பில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை பற்றியும் இந்த 2 நாட்டு தலைவர்களும் பேசினதாக சொல்லப்படுது. அதிலும் குறிப்பாக சிரியாவுடைய பஷார் அல் ஆசாத் இஸ்ரேல் அரசாங்கம் சிரியாவுக்குள்ள அப்பப்போ தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த தாக்குதலுக்கு எதிராக ரஷ்யாவினுடைய உதவியை கோரியதாக நம்பப்படுது. ஸோ இந்த மாதிரி ரஷ்யா ஒரு பக்கம் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு விளையாட்டை ஆரம்பித்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் இதை ரொம்பவே சீரியஸ் ஆக்குற வகையில் சைனாவும் மத்திய கிழக்கு நாடுகளில் தலையிட ஆரம்பிச்சிருக்குதுங்க. முக்கியமாக நேரடியாக ஹமாஸ் விஷயத்துலேயும் வந்து சைனா தலையிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் கூடவே ஃபட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 குரூப்பை சேர்ந்தவர்களும் சைனாவுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே சீன அரசாங்கம் எப்படி ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி வச்சாங்க இல்லையா, அதே மாதிரி இவங்க 2 பேர்த்துக்கு நடுவிலையும் ஒரு அமைதி உடன்படிக்கையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதன் விளைவா பாலஸ்தீன் அத்தாரிட்டியும் ஹமாஸும் இனி எல்லா விஷயங்கள்லையும் சேர்ந்து செயல்படுறதுக்கு ஒரு உறுதிமொழியை அங்கே எடுத்துருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே ஒன்று கேட்கலாம், ஏன்பா பாலஸ்தீன் அத்தாரிட்டியும் ஹமாஸும் ஒன்றா தானே செயல்படுறாங்க, பாலஸ்தீனுக்கு ஒரு தனி நாடு உருவாக்குறது தானே 2 பேர்த்தோடைய நோக்கமும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக என்னதான் வந்து 2 அமைப்புகளும் பாலஸ்தீன மக்களுக்காக போராடினாலுமே கூட ஹமாஸுக்கும் இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கும் சுத்தமாகவே ஒத்து வராது. இதற்கு முக்கிய காரணம், கடந்த 2005ஆம் ஆண்டு காசா நிலப்பகுதியை ஹமாஸ் டேக் ஓவர் பண்ணப்போ இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டியை அடித்து விரட்டிட்டு தான் வந்து அந்த ஹமாஸ் நிலப்பகுதியை ஃபுல்லாகவே வந்து பிடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அன்னையிலேருந்து தான் காசா ஹமாஸ்க்கு கீழே போயிருந்திருக்கும். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த 2 அமைப்புகளும் என்னதான் பாலஸ்தீன மக்களுக்காக போராடினாலும் அவங்க சூஸ் பண்ண பாதை என்னமோ வெவ்வேறு பாதை. ஸோ ஹமாஸ் வைலண்ட்டான ஒரு பாதையை சூஸ் பண்ணாங்க. பாலஸ்தீன் அத்தாரிட்டி இஸ்ரேல் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதன் மூலமாக அவங்க நினச்சதை அடையணும் அப்படின்னு வந்து விரும்பினாங்க. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு பாதைகளில் பயணிக்கக்கூடியவர்கள் இவங்க 2 பேருமே வந்து அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க. இது இவ்வளவு நாட்களாக இஸ்ரேலுக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதனாலேயே இப்போ சீன அரசாங்கம் இந்த 2 சைடையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறது இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் தலைவலியை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதனாலேயே இஸ்ரேல் அரசாங்கம் சீனாவினுடைய இந்த நடவடிக்கையை தனக்கு எதிரான நேரடியான ஒரு நடவடிக்கையாகவே வந்து கருதுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் ரஷ்யான்னு சொல்லி மத்திய கிழக்கு நாடுகள் விஷயத்தில் இந்த 2 நாடுகளும் தீவிரமாக களமிறங்கி இருக்கிறது அப்படிங்கிறது மேற்குலக நாடுகளுக்கு கொஞ்சம் இப்போ பிரச்சனை உருவாக்கி இருக்குது. முக்கியமாக அமெரிக்கா இதை வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம முந்தானத்து போட்டிருந்த வீடியோவிலே தெளிவாக சொல்லியிருந்தோம், அமெரிக்க அரசாங்கம் இந்த மாதிரி ரஷ்யா ஏமன் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதம் கொடுக்கறத தடுத்து நிறுத்துறதுக்காக ரஷ்யா கூட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது அமெரிக்கா ரஷ்யா கிட்ட சரண்டர் ஆனதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு ரஷ்யா ஒத்துக்கலை, ஆயுதத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு உறுதியாக நின்னாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு அடுத்து இருக்கிற ஆப்ஷன் ஒன்று தாங்க, இந்த போரை டக்குன்னு வந்து முடிக்க பார்க்குறது. ஸோ அதை தான் வந்து இனி அமெரிக்கா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சிலர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ போரை முடிச்சுட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ரஷ்யா ஆயுதம் கொடுத்தாலும் அது பெருசாக ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணாது இல்லையா. ஸோ இதனால தாங்க அமெரிக்காவும் நெத்தன்யாஹுவுக்கு இந்த போரை முடிக்கிறதுக்கான அழுத்தத்தை அதிகரிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆல்ரெடி அமெரிக்கா இப்போ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ரெப்ளிகாவை பிரிட்டன் அரசாங்கம் தான் முதல்ல ஆரம்பித்து வைக்கும்.
ஸோ அந்த வகையில் பிரிட்டன் அரசாங்கம் நெத்தன்யாகுவுக்கு எதிராக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறதா இருக்குது இல்லையா, அந்த அரெஸ்ட் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரிட்டன் அரசாங்கம் ஐசிசிக்கு எதிராக வந்து பேசியிருந்தாங்க. ஆனால் இப்போது ஐசிசிக்கு எதிராக அவங்களுடைய அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறத பிரிட்டன் அரசாங்கம் வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் நெத்தன்யாகுவுக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட்டை பிறப்பித்தாலும் இனி அது எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரிட்டன் சொல்லியிருக்குது. இது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சுற்றி எல்லா நாடுகளையும் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. ஈவன் அமெரிக்காவில் கூட அடுத்த முறை ட்ரம்ப் தான் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஒருவேளை அப்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அதுவும் இந்த போரினுடைய போக்கை மாற்றுவதற்கான வாய்ப்புண்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே இப்போ இஸ்ரேலுக்கு அந்த ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ பேச்சுவார்த்தைகள் நடத்தி இந்த பேச்சுவார்த்தையிலேயாச்சும் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும், இந்த உயிரிழப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இஸ்ரேல் அரசாங்கம் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி ஒப்பந்தத்தை ஏற்றுக்குவாங்களா, இல்லை அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி மீண்டும் தொடர்ந்து இந்த போரை நடத்துவாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.